நான் அண்மையிலே எங்களுடைய ஒரு முகநூல் போராளியுடைய வசனத்தை பார்த்தேன். நீ அழகிய நகரங்களிலே விளக்குகளோடு அலங்கரிக்கப்பட்ட விளக்காக எரிவதை விட ஒரு குகையிலே வாழுகிற குடும்பத்துக்கு மெழுகுதிரியாயிரி என்று சொன்னார், எழுதியிருந்தார். அப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்னவென்றால், உன்னை வருத்தி உன்னை எரித்து சமூகத்தை வாழ வைக்க வேண்டும். அதுதான் அரசியல் இயக்கம், அதுதான் அரசியல் இயக்கத்துக்கு தேவை. அந்த அடிப்படையில் ஒரு உணர்ந்த பொறுப்புள்ள தலைவர்களாக நீங்கள் செயல்படும். இன்று உலகத்துடைய மாற்றம், உலக வளர்ச்சியில் வந்திருக்க மாற்றம், பொருளாதார பிரச்சனை, நாட்டிலே பலவிதமான தனிநபர்களை அவர்களுக்கு மாத்திரம் என்கிற எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறது. பொது நோக்கம் உள்ளவர்கள் அருகிக் கொண்டிருக்கிறார்கள். சுயநலம் உச்சத்தை தொட்டு நிற்கிறது. அந்த அடிப்படையில் பொது நோக்கத்தோடு எங்களுடைய மூதாதைகளுக்காக, எதிர்கால சந்ததிக்காக யார் பணி செய்தது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையிலே கிழக்கு தமிழ் கூட்டமைப்பு என்கிற இந்த உதயத்தினூடாக கிடைத்திருக்கிற வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது எல்லோருக்கும் ஒன்றாக வன்முறை மேற்கு பிரதேசமே எடுத்துக்கொண்டால் அங்கு வேறு விதமான பிரச்சனை இருக்கிறது. அங்கு வருமானம் இல்லை, வருமான குறைபாடு இருக்கிறது. வருமானத்தை ஈட்டக்கூடிய சட்டங்களை கொண்டு வரவில்லை. அப்படியான சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுபோன்று மண்முனை பற்றி எடுத்துக்கொண்டால் அங்கு இருக்கிற விடயம் வேறு விதமாக இருக்கிறது. எல்லை பிரச்சனை என்றும், சேமக்காலை பிரச்சனை என்றும், ஏற்கனவே பிரதேசத்தை கொள்வனை செய்த காணி என்றும் வேறு விடயங்கள் இருக்கிறது. அது ஒரு பிரதானமான நகரத்தில் அமைந்திருந்தாலும், சிலைகளின் நகரம் என்ற அழகான பாடல்களை எழுதினாலும் கூட இன்னமும் அபிவிருத்தி செய்ய வேண்டிய உட்கட்டுமான விடயங்கள் பல கிடக்கிறது. இப்படி எங்களுடைய மண்ணுக்கு ஏற்ற அபிவிருத்தி செய்யக்கூடிய தலைவர்களாக நீங்கள் உதயமாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அதுபோன்று இதிலே உள்ள சட்ட பிரச்சனைகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான செயலாளர் செய்து கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உள்ளூராட்சி மன்றங்களுக்கு என்று உள்ள சட்ட விதிகளை தாண்டி தேர்தல் காலங்களில் வருகிற தேர்தல் விதிமுறைகளை மீறாத வண்ணமும் எங்களுடைய பிரச்சாரங்கள் அமைய வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய அரசியல் எதிரிகள் அவர்கள் எல்லா பிழைகளையும் விடுவார்கள். நாங்கள் ஏதாவது ஒரு பிழை விட்டால் அதை பூதாகரமாக மாற்றுவார்கள். உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே எப்படியெல்லாம் இடம்பெற்றது. அந்த அடிப்படையில் இவற்றுக்கெல்லாம் ஈடு கொடுத்து தன்னம்பிக்கையோடு நீங்கள் உங்களுடைய உறவுக்காரர்கள், சொந்தக்காரர்கள் அவருடைய வாக்களை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கிராம தலைவர்களுடைய காலடி சென்று ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். உங்களுடைய மனங்கள் இருக்கிற எண்ணங்களை அவர்களிடம் வெளிப்படுத்த வேண்டும். ஒரு கூட்டு பொறுப்பாக இயங்க வேண்டும். இன்று உங்களை அறிமுகப்படுத்தி கௌரவித்து மாலை அணிவித்ததின் நோக்கம் என்னவென்றால், மாநகரத்திலே பணியாற்றுகிற நீங்கள் ஒன்றுபட்டு இயங்க வேண்டும். பிரதேசத்திலே இருக்கிற நீங்கள் ஒன்றாக செயலாற்ற வேண்டும். இந்த கூட்டு பொறுப்பு தான் அவசியம் ஒரு அரசியல் இயக்கத்துக்கு.